குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ரெவரண்ட் சேரா ஏப்ரஹாம். இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. சங்கீதம் 91 15வது வசனம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள செய்வேன். ஆபத்திலே நான் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆமென். ரொம்ப அழகான ஒரு வசனம். ஆபத்திலே நான் அவனோடு இருந்து அவனை கனப்படுத்துவேன், அவனை தப்புவித்து கனப்படுத்துவேன் என்று சொல்ற. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் மறு உத்தரவு கொடுப்பேன். இப்படிப்பட்ட தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில இந்த நாளில கொடுத்த வாக்குத்தத்தத்தை வைத்து நாம் அனைவரும் நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மளை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். நாம் கூப்பிடும்போது நமக்கு மறு உத்தரவு கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். நாம் அனைவரும் கண்களை மூடி ஜெபிப்போமாக. ஆண்டவரே, இந்த ஒரு புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இயேசு சுவாமி, இந்த நாளிலே கூட அப்பா, நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் போது எங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர். எங்களை தப்புவித்து இயேசு சுவாமி எங்களை கனப்படுத்தி ஆண்டவரை எங்களை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரை. இந்த நாளிலே உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருத்தரும் நீ தப்புவித்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன். முக்கியமாக இந்த மழைக்கும் புயலுக்கும் ஆண்டவரே இயேசப்பா, எங்களை தப்புவித்துக் கொள்ளுங்க இயேசு சுவாமி. ஆண்டவரே, கஷ்டப்படுகிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம். மழையினால கஷ்டப்படுகிற ஆண்டவரே, ஆண்டவரே எஸ் சுவாமி, வீடு வசதி இல்லாமல் வெளியே படுத்துட்டு இருக்கிறவங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எஸ் அப்பா, நீர் போதுமானவராக இருந்து அவங்கள தப்புவித்து கொள்ள உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் எஸ் சுவாமி. பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்தில்ப்பா ஆண்டவரே, எங்கெல்லாம் ஆண்டவரே சேதங்கள் ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் ஆண்டவரே உடைய கரம் இருக்கட்டும் ஐயா. எஸ் சுவாமி, யாருக்கும் எந்த நோய்களோ ஆண்டவரே எஸ் சுவாமி, கஷ்டங்களோ துன்பங்களோ வராதபடி ஒவ்வொருத்தரையும் நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. காத்துக்கொள்ளுங்க. வீடு வசதி இல்லாமல் இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எஸ் சுவாமி ஆண்டவரே, சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாதுகாத்து கொள்ளுங்க. வியாதியா இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த மழை நாட்களிலே ஆண்டவரே எஸ் சுவாமி ஆண்டவரே, நீர் தாமே ஒருத்தருக்கும் ஆண்டவரே நீர் தப்புவித்து கொள்ள உதவி செய்வீராக எஸ் சுவாமி. ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவரே நீர் பாதுகாப்பை தர வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எஸ்ப்பா, தூரத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே எஸ் சுவாமி அநேகருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம். பாதுகாப்பு தாங்க ஆண்டவரே. ஸ்ரீலங்கா உங்களுடைய கரங்களில கொடுக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே, நீர் தாமே அவங்களை போஷிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரே, எங்கெல்லாம் சேதங்கள் நடக்கிறதோ அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடும் போது எங்களுக்கு மறு உத்தரவு கொடுத்து எங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறீர் ஆண்டவரே. எஸ் சுவாமி, நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே. முதியோர்களை காத்துக்கொள்ளுங்க. இந்த மழை காலத்திலே ஒருவருக்கும் ஆண்டவரே பாதுகாப்பை நீர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் எஸ் சுவாமி. பரலோக பிதாவே, பிரிந்திருக்கிற குடும்பங்களுக்கு நீர் ஆசீர்வாதத்தை கொடுங்க ஆண்டவரே. அவங்க ஒன்றாக சேர உதவி செய்வீராக இயேசு சுவாமி. ஆண்டவரை, கெட்ட பழக்கங்களில் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவங்களையும் ஆண்டவரை அந்த பாவங்களிலிருந்து தப்பித்து கொள்ள கர்த்தர் உதவி செய்ய விடமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் உங்களுடைய கரங்களில கொடுக்கிறோம் இயேசு சுவாமி. ஒருத்தருக்கும் ஆண்டவரே போதுமானவராய் இருந்து கர்த்தர் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே நீரே தெய்வம் என்று நாங்கள் ஆண்டவரே உண்மை கொண்டாட எங்களுக்கு உதவி செய்ய விடமா ஜெபிக்கிறோம். உங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லட்டும். ஒவ்வொருத்தருடைய பிஸ்னஸ்ல, வேலையில ஆண்டவரே, படிப்புல, குடும்ப விஷயங்களில, அவங்களுடைய எல்லா தொழிலையும் ஆண்டவரே கர்த்தருடைய கரத்தை அவங்க பார்க்கட்டும் ஆண்டவரே. எங்களை கூட இருந்து வழி நடத்துங்க. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். கண்டிப்பாக கர்த்தர் இந்த வசனங்களை உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார். இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. God bless you all. Thank you so much. Have a blessed day.